Daily. Taste the Daily. இப்ப மாமா கிட்ட நான் என்ன சொல்றது? இந்த உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் அந்த வீட்ல நான் இருக்க முடியுமா? மாமா என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவாரு. இனியா கிட்ட சொல்லியாச்சு. இனியா என் வாழ்க்கைய காப்பாத்திருவான்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இளங்கோ, நான் என்ன செய்வேன் இளங்கோ? யாழினி இங்க பாரு, அழாத. நான் என்ன செய்வேன்? சொன்னா கேளு யாழினி. நான் தான் சொன்னேன்ல, ப்ளீஸ் அழாத. ஐயோ அண்ணி, ஏய் யாழினி, லூசு, முதல்ல அழுகிறத நிறுத்துடி. இனியா என் அம்மா மாதிரின்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். உலகத்துல எந்த அம்மாவாவது அவங்க குழந்தைய கைவிட்டிருக்காங்களாடி? முன்ன பின்ன பழக்கம் இல்லாதவங்க கூட ஏதாவது வேணும்னு கேட்டா அதை உடனே கொடுக்கணும்னு நினைப்பா இந்த இனியா. நீ என் கூடவே பிறந்து என் கூடவே வளர்ந்தவ, உனக்கு இல்லைன்னு சொல்ல வேணாம். ஏன் குழந்தைதான் உன்னை அந்த வீட்ல சந்தோஷமா வாழ வைக்கும், ஏன் குழந்தைதான் உனக்கு மரியாதையை உண்டாக்கி கொடுக்கும் நீ சொன்னதுக்கு அப்புறமும் நான் குழந்தைய பத்தி யோசிப்பனா இல்ல உன் வாழ்க்கைய பத்தி யோசிப்பனா? என் வாழ்க்கையில எந்த நிலையிலையும் எனக்கு நீதான் முக்கியம் யாழினி. உன் வாழ்க்கை தான் முக்கியம். உன்னை எப்பவும் நான் கைவிட மாட்டேன். விக்ரம் குழந்தைய உங்களுக்கு கொடுக்க சம்மதிச்சிட்டாரு. இளங்கோ, முதல்ல கண்ணு தொடச்சுக்கோ. இளங்கோ, நான் சொல்லல இனியா என்ன கைவிட மாட்டான்னு நான் சொன்னேன்ல. இவ எனக்கு அம்மாங்க, என்ன பெத்தவ. இவ எப்படி என்ன கைவிடுவா? மாமா சம்மதிச்சிட்டாரா இனியா? அவர் என்ன சொன்னாரு? அண்ணி சொல்லுங்க, நீ அண்ணன் என்ன சொன்னாரு? அத உங்க அண்ணன் கிட்டயே நீங்க கேளுங்க. அண்ணன் கிட்டயா? என்ன அக்கா தங்கச்சியோட இமோஷனல் சீன்ல முடிஞ்சதா இந்த அழுகாச்சிலாம்? ஆமாங்க, இப்பதான் முடிஞ்சது. ஐயோ, மிஸ் பண்ணிட்டேனே. என்ன அங்க இருக்கு பாரு, அங்க மட்டும் தான் நம்மள விழணும், இங்கெல்லாம் விழக்கூடாது. என்ன பழக்கம் மாமா? நீங்க குழந்தைய கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிட்டீங்கன்னு இனியா சொன்னா அது எனக்கு சாதாரண வார்த்தையாவே படல. அந்த கடவுளோட வார்த்தை அது. அந்த வார்த்தைய சொல்லி நீங்க எங்களோட சாமி ஆயிட்டீங்க மாமா. ஆமாண்ணே, நான் கூட நீ குழந்தைய கொடுக்க சம்மதிப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நீதானே எங்களுக்கு கடவுள். டேய் இனியா, ஐயோ என்னதெல்லாம் பெரிய வார்த்தைலாம் சொல்றேன். கடவுள் தயவு செஞ்சு 2 பேரும் இமோஷனல் ஆவறத நிறுத்துங்க. ஆக்சுவலி இனியா அளவுக்கு எனக்கு பெரிய மனசு கிடையாது. இப்ப நான் உண்மையை சொல்லிடுறேன். முதல்ல இனியா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லும் போது எனக்கு கோவம் தான் வந்தது. அவ இதை சொன்ன நாள்ல இருந்து நான் இவகிட்ட பேசுறத கூட நிறுத்திட்டேன். நானும் ஒரு மனுஷன் தானே, எப்படி சட்டுன்னு பெத்துக்க போற குழந்தைய கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவெடுக்க முடியும்? ஆனா அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் தான் புரிஞ்சது, ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா அப்பா இருக்கிறத விட 2 அம்மா அப்பா இருந்தா நல்லதானே, பெட்டர் தானே. அதனாலதான் சம்மதிச்சேன். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல முடிவு நான் எடுக்கிறதுக்கு காரணம் இனியா மட்டும்தான். நீங்க தேங்க்ஸ் இனியாக்கு தான் சொல்லணும். குழந்தைக்கு தாயா இருந்தும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது மிகப்பெரிய விஷயம். என் தங்கம்,
எல்லாத்துக்கும் காரணம் இனியாதான். ஏய், இப்போ வாங்க போறீங்க. முதல்ல கைய கீழே போடுங்க. எங்க குழந்தைய நல்லா வளர்த்து அத பண்பானதா ஒழுக்கமானதா அவங்க அப்பா மாதிரியே நேர்மையானதா வளர்க்கிற பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். அதனால பெரிய பொறுப்பை சுமக்கிறதுக்கு நீங்க தயாராயிக்கோங்க. யாழினி, உன் முந்தானைய கையில பிடிச்சுக்க. Go ahead. ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி இதை வாங்கிக்கோங்க. இது நம்ம புராண கதையிலேயே இருக்கு. வாசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த குழந்தை தான் கிருஷ்ணர். ஆனா கிருஷ்ணனை அவங்களால வளர்க்க முடியாத சூழ்நிலை. சோ இந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்குறதுக்கு அவரு நந்தகோபன் யசோதா தம்பதியர்கிட்ட கொடுத்து வளர்க்க சொன்னாரு. அவங்கதான் குழந்தை கிருஷ்ணனை கடவுள் கிருஷ்ணனா வளர்த்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி எங்க குழந்தையையும் நீங்க வளர்த்த ஆளாக்கணும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமா தான் இந்த கிருஷ்ணர் பொம்மையை அன்பளிப்பா கொடுக்கணும். குழந்தை இப்ப யாருகிட்ட வளர போகுது? உங்ககிட்ட தானே. உங்ககிட்ட வளர்ந்தானே எங்க கிட்ட வளர்ந்தானே. நாங்க பார்க்கணும்னு நினைச்சா நீங்க எங்க வீட்டுக்கு கொண்டு வர போறீங்க, இல்ல நாங்களே கூட நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போறோம். ஆக மொத்தம் இப்போ எங்க குழந்தை நம்ம குழந்தையா வளர போகுது. இதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம் தான். இனியா எப்படி அவ குழந்தைய அவ அக்கா கிட்ட கொடுக்க உடனே சம்மதிச்சாலோ அதே மாதிரி நான் என் குழந்தைய என் தம்பி கிட்ட கொடுக்க சம்மதிக்கிறேன். என்னுடைய எஸ்ங்கிற ஒரு வார்த்தை இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கும்னா இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுங்க. எஸ். ஓகே தானே? நல்ல சகுனம் மாமா. என் தங்கச்சி எனக்காக பண்ண தியாகத்தை விட நீங்க எனக்காக பண்ணிருக்கிற தியாகம் ரொம்ப பெருசு. எல்லாரும் இப்படி முடிவு பண்ணிர முடியாது. நீங்க மறுத்தாலும் நீங்க எங்களுக்கு கடவுள் தான். ஆமாண்ணா, நீங்க ரெண்டு பேருமே எங்கள் கடவுள் தான். டேய் டேய் டேய், என்னடா என்ன இதெல்லாம்? கடவுளே உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. வாங்க போய் சாமி கும்பிடுவோம். வாங்க வா யாழினி. Taste the Daily. Saregama TV shows Tamil YouTube channel la like பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.